உடல் ரொம்பவே மெலிஞ்சு இருக்கிறவங்க எந்த விதமான பக்க விளைவும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் உடல் எடையை கூட்டுறதுக்கும் உடல் பருமன் அதிகரிக்கிறதுக்கும் ரொம்பவே சூப்பரான ஒரு டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். இது குடிக்கிறதுனால ரொம்ப குண்டாயிட மாட்டாங்க. ஹெல்தியான முறையில் லைட்டாக உடல் எடையை கூட்ட முடியும். அதே மாதிரி உடல் வலிமையை 4 மடங்கு அதிகரிக்கிறதுக்கு இந்த ஸ்மூதி ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு ஆஸ் தமிழ். நான் உங்கள் சாய்ரா ஆஷிக். இந்த ஹெல்தியான ஸ்மூத்தி செய்கிறதுக்கு 2 தேன் வாழை எடுத்திருக்கேன். இது எல்லா இடங்களிலுமே ரொம்ப இலகுவாக கிடைக்கக்கூடியது. ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வாழைப்பழம் வச்சு தான் செய்ய போகிறோம். இது கற்பூரவள்ளி வாழை அப்படின்னு கூட சொல்லுவாங்க. 2 வாழைப்பழத்தினுடைய தோல் நீக்கிட்டு இதை உடச்சி விட்டு சேர்த்துக்கலாம். வாழைப்பழத்திலே நிறைய ரகங்கள் இருக்குது. மற்ற ரக வாழைப்பழத்தில் இல்லாத ஒரு சில சத்துக்கள் இந்த வாழைப்பழத்தில் அடங்கியிருக்கு. ஸோ இன்றைக்கி நம்ம தேன் வாழை எடுத்துக்கலாம். இந்த ஸ்மூதி குண்டா இருக்கிறவங்க குடிக்கக்கூடாதா அப்படின்னு சில பேருக்கு டவுட் வரும். அப்படி கிடையாதுங்க. உடம்பு ரொம்ப மெலிஞ்சு இருக்கிறவங்களுக்கு ஆரோக்கியமான முறையில் உடல் எடையை கூட்டுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அதனால குண்டா இருக்கிறவங்களும் குடிக்கலாம். உடம்பு வந்து ரொம்பலாம் ஏறிடாது, ரொம்பவே ஹெல்த்தியாக வச்சுக்கும். உடல் எடை கூட தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறவங்க இதை எப்படி செய்யலாம் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு வீடியோவில் சொல்கிறேன். இப்போ 2 வாழைப்பழங்களை இந்த மாதிரி உடச்சி விட்டு சேர்த்துருக்கோம். இப்போ இது கூட ஒரு 10 போல முந்திரியும் 5-6 பாதாமும் சேர்த்துக்கலாம். முந்திரி பாதாம்லாம் சேர்க்க முடியாதுன்னு நினைக்கிறவங்க அதுக்கு பதிலாக வறுத்த வேர்க்கடலை தோல் எடுத்துட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கலாம். எல்லா நட்ஸ்லையுமே அதிகப்படியான புரோட்டீன் சத்து இருக்குது. உடல் எடை கூட தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஸ்மூதி செய்யும் போது இந்த மாதிரி நட்ஸை வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது இது கூட ஒரு 3/4 கப் அல்லது 1 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம். பாலில் நிறைய கால்சியம் சத்து இருக்குது. பசும்பால் நல்லா காய்ச்சி ஆற வச்சது சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்ககிட்ட என்ன பால் இருக்குதோ அதை சேர்த்துக்கோங்க. உடல் எடை கூட வேணாம்னு நினைக்கிறவங்க பாலுக்கு பதிலாக தண்ணி சேர்த்துக்கோங்க. அடுத்தது இதோட இனிப்பு சுவைக்காக நான் இன்னைக்கு சுத்தமான தேன் சேர்த்துக்கிறேன். தேன் இருந்துச்சுன்னா சேர்த்துக்கோங்க, அப்படி இல்லைன்னா கருப்பட்டி சேர்த்துக்கோங்க. கண்டிப்பாக வெள்ளை சர்க்கரை சேர்க்காதீங்க. அதுக்கு பதிலாக உங்களுக்கு என்ன கிடைக்குதோ நாட்டு சர்க்கரையோ அல்லது வெல்லமோ அல்லது பனை வெல்லமோ பனங்கற்கண்டோ இப்படி எதுனாலும் சேர்த்துக்கோங்க. கருப்பட்டி அல்லது தேன் இது 2த்துல ஏதாவது ஒன்று சேர்க்கறது ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இது எல்லா பொருட்களும் சேர்ந்துருக்கிறதுனால ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு ஹெல்த் மிக்ஸாக இருக்கும். இது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் யார் வேணால் குடிக்கலாம். நான் சொன்னது மாதிரி உடம்பு குண்டாகக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க அளவு கொஞ்சம் கம்மியாக குடிச்சிக்கோங்க. இப்போ நார்மலாக இருக்கிறவங்க 1 டம்ளர் அளவு குடிக்கிறீங்கன்னா குண்டாக இருக்கிறவங்க ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு குடிச்சிக்கோங்க. அப்படி இல்லைனா ரெகுலராக எடுத்துக்காமல் அப்பப்போ இந்த மாதிரி குடிச்சிக்கலாம். இந்த வாழைப்பழத்தில் நார்ச்சத்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ உடனே செரிமானம் ஆகிடும். இந்த ரக வாழைப்பழம் உடனடியாக எனர்ஜியை கொடுக்கும். செரிமானம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை எதுவும் வராமல் பார்த்துக்கும். அதே மாதிரி இந்த ஸ்மூதி உடல் சூட்டை தணிக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. அதே மாதிரி நம்ம உடம்புல இருக்கக்கூடிய மெல்லிய நரம்புகளை இது வலுப்படுத்தக்கூடியதாக இருக்குது. இதை நீங்கள் டெய்லியுமே குடிச்சிட்டு வரலாம். டெய்லியும் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பதிலாக கூட இதை நீங்கள் குடிச்சிட்டு வரலாம். ஆக்சுவலாக கற்பூரவள்ளின்னு சொல்லக்கூடிய இந்த தேன் வாழை உடல் எடை குறைக்கிறதுக்காக தான் பயன்படுத்துவாங்க. ஆனால் இதில் பலவிதமான சத்துக்கள் அடங்கி இருக்கிறதுனால இதையே வந்து உடல் எடை கூட்டுறதுக்கு எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்ற இந்த ஸ்மூதி நான் உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். இருக்கிறதுலே இனிப்பு சுவை அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு வாழைப்பழம். ஸோ அடிஷ்னலாக இனிப்பு சுவை அதிகமாக தேவைப்படாது. குடித்த உடனே எனர்ஜி தரக்கூடிய ஒரு ஸ்மூதியாக இருக்கும். ரொம்பவே ஹெல்த்தியான இந்த ஸ்மூதி உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். எல்லா புகழும் இறைவனுக்கே. நன்றி.